ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அந்த சீதையை ஒரு அரக்கன் கடத்தி சென்று விட்டான். கடத்தி சென்று விட்ட பிறகு உனக்கு புத்தி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். அதனால நீ இப்படி பண்ணிவிட்ட, ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல நீ இருக்க அப்படின்னு அவன் அக்யூஸ் பண்றான். இந்த அக்யூஸ் பண்ணது எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட ராமர் என்ன பண்றார்? மென்டலி சேலஞ்ச். ராமர் செய்தது தவறாம், அது கம்பருடைய கண்ணோட்டத்திலே தவறாம். கம்பரோ ராமரை பத்தி தான் எழுத வந்திருக்கார். ராமரே தவறு இழைத்து விட்டால் அந்த தவறை எப்படி மூடி மறைப்பது அப்படின்னா, ஒருத்தர் மென்டலி சேலஞ்சா ஒரு குற்றம் பண்ணிவிட்டா அப்ப அந்த ஜட்ஜ் அவரை மன்னிச்சு விட்டுருவார். அதனால கம்பர் என்ன பண்ணிவிட்டாரா, ராமர் செய்த செயல் பிடிக்கவில்லை, அவரை முன்னாடி இருந்து சிங்கத்தை பார்த்து, சிங்கமே நீ ஒரு வாள் பிடித்துக்கொள், நான் ஒன்று பிடித்துக் கொள்கிறேன், யாரு சண்டை போடுறோமோ ஜெயிக்கிறான். ராமர் செய்தது எப்படி தவறாகும்? அவருக்கு எப்ப நாத்திகர் என்று சொல்லிவிட்டாரோ அப்போது ராமன் மீது பற்று இல்லாத. நீங்க யோசிச்சு பாருங்களேன், எனக்கு காப்பியை சுவைக்காக படிக்கலாம் இல்ல, காப்பிய சுவைக்காக படித்தால் அது அந்த காப்பிய சுவையோடு இருக்க வேண்டும். அந்த திகைத்தனைங்கிற வார்த்தை அந்த இடத்துல கன்ஃபியூஸ்ட் தான் வருது. இவர் எதுக்கு இந்திய சட்டத்தை கொண்டு வந்து ஐபிசி சட்டம் எல்லாம் கொண்டு இதெல்லாம் எடுத்திருக்காரு கம்பன். இவருடைய எண்ணத்தை கம்பன் மீது சுமத்துவதற்கு இவருக்கு என்ன முடியும்? இப்போ அது அவர் ராமர் திகைக்கவில்லை, நம்மளை திகைக்க வைக்கிறார் இவர். திகைத்தனை போலும் செய்கை அப்படின்னு சொல்லிட்டு ராமர் ஒரு நாளும் திகைக்கவில்லை. அவன் அவதார புருஷன், மரியாதா புருஷோத்தம். நம்மள குழப்பறார். அதனால நம்ம குழம்பாதவர்கள் பல பேர் இருப்பா. குழம்பக்கூடியவர்களுக்கு உங்கள் வாவ் தமிழா வாயிலாக நான் சொல்லுவது என்னென்றால், what he says is absolutely factually incorrect. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. சென்னை கம்பன் கழக விழாவில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் பேசிய சில விஷயங்கள் பெரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஆன்மீகவாதிகள் மற்றும் சோசியல் மீடியாவிலும் இந்த சர்ச்சை ஓயவில்லை. அதாவது, ராமாயணத்தில் வாலி வதை படலத்தை திகைத்தனை போல செய்கை என்று ராமனின் செயலை வாலி சொல்வது போல வருகிறது. இதற்கு வைரமுத்து அவர்கள் புத்தி சுவாதீனம் இல்லாமல் அவர் நடந்து கொண்டார் என்பது போல கூறிவிட்டார். இந்த விஷயம்தான் இப்போது பெரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இது பற்றி பேசுவதற்காக பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளரும் வேத விற்பனருமான திரு துஷ்யந்த் சீதர் நம்மோடு இணைகிறார். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். சென்னை கம்பன் கழக விழாவில வைரமுத்து அவர்கள் பேசியது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. நீங்க இந்த ஸ்பீச்சை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ராமாயணம் எழுதியவர், பார்ட் 1 எழுதி பார்ட் 2 ரெடி பண்றீங்க. நீங்க இந்த சர்ச்சையை எப்படி பாக்குறீங்க? மறுபடியும் வாவ் தமிழா நேயர்களுக்கு அடியனுடைய நமஸ்காரங்கள், வணக்கங்கள். அண்ட் சந்துரு சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த கேள்வி கேட்டதற்கு. ஆம், நான் பார்த்தேன். திரு வைரமுத்து அவர்கள் அந்த கம்பன் விழாவில் ஆற்றிய அந்த உரையின் ஒரு பகுதியை கேட்டேன். இப்போ நேயர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஒரு முன்னுரையாக அடியேன் சொல்ல வேண்டும் என்பது அடியனுடைய கடமை. தமிழை பேணி பாதுகாத்த எத்தனையோ மகான்கள், ஆழ்வார்கள், வள்ளுவனார், எத்தனையோ மகான்களில் ஒரு முக்கியமான ஒரு பெயர் கவி சக்கரவர்த்தி, கவி சார்வபௌமன் கம்பன். தேரெழுந்தூர் என்கின்ற திவ்யதேசத்தில் பிறந்தவர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள். அவருக்கு ராமன் மீது அத்துணை ஒரு பக்தி, அத்துணை ஒரு காதல். இல்லாட்ட 10,000த்துக்கும் மேற்பட்ட பாடல்களை தொகுத்து ராமாயணம் என்று அவர் கொடுத்திருக்கவே மாட்டார். அதை தவிர்த்து ஆழ்வாராதியர்களில் நம்மாழ்வார் மீது அத்துணை ஒரு அன்பு, பக்தி. ஷடகோபர் அந்தாதியினை எழுதியிருக்கார். அதனால எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, தமிழக மக்களுக்கு முதலில் தெரிய வேண்டும், கம்பர் முழுக்க முழுக்க சனாதன தர்மத்தை, இந்து தர்மத்தை சார்ந்தவர். ராமன் மீது பக்தி கொண்டவர், பற்று கொண்டவர், தமிழ் மீது காதல் கொண்டவர். இதுல எந்த ஒரு விஷயமுமே திராவிட கொள்கையை சார்ந்த ஒருத்தருக்கும் புரியாது, பிடிக்காது. ஏனெனில் அந்த கொள்கையை சார்ந்தவர் தான் திரு வைரமுத்து அவர்கள். சோ அந்த ஒரு கண்ணோட்டத்தோட்டு தான் நாம் அவர் சொன்ன விஷயத்தை பார்க்க வேண்டும். முதல் விஷயம். இரண்டாவது, இது எந்த சந்தர்ப்பத்துல வருது ராமாயணத்துல? அதாவது கிஷ்கிந்தா காண்டம் என்கின்ற காண்டம், பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம் முடிந்து கிஷ்கிந்தா காண்டம். அதாவது சீதையை ராவணன் கடத்தி சென்று விட்டான். அந்த சீதா பிராட்டியை மீட்டெடுக்க வேண்டும், தன் மனைவியை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக ராமனும் அவருடைய தம்பியுமான உறங்கா வில்லியாக இருக்கக்கூடிய இலக்குவ பெருமாள் லக்ஷ்மணனும் சேர்ந்து கிஷ்கிந்தைக்குள்ள நுழைகிறார். கிஷ்கிந்தைங்கிறது இன்றைய காலத்து கர்நாடக மாநிலம். உள்ள நுழையும் போது
ஹனுமானோடு ஒரு தோழமை ஏற்பட்டு ஹனுமான் வந்து போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். இதுதான் சுக்ரீவா, ராமன் தன் மனைவியை தேடி வந்துள்ளான். அப்ப ராமருக்கு தெரிய வருது, அதாவது இந்த சுக்ரீவனுடைய அண்ணா வாலி தம்பியான சுக்ரீவனை நாடு கடத்தி விட்டான். 2 விஷயங்கள் தவறிழைத்தான் வாலி. ஒன்று, சரணடைந்த தன்னுடைய தம்பியின் சரணாகதியை ஏற்கவில்லை, அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கவில்லை. 2வது, அந்த தம்பியின் பத்னியான ருமையை தன்னுடைய கோட்பாடில், அதாவது தன்னுடைய கட்டுப்பாடில் வைத்திருந்தார். அதாவது தம்பியின் மனைவியை பெண்ணாக பாவிக்க வேண்டிய அவன் அவள் மீது தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு உறவு கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். இப்போ வந்த சுக்ரீவன் ராமர் கிட்ட இதையெல்லாம் சொல்ல ராமர் சொன்னார், இப்பேற்பட்டவன் மரணம் அடைய வேண்டியது திண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு இவா 2 பேருக்கும் துவந்த யுத்தம். எடுத்துறப்பி வந்து போர் எடுத்தீர் அடற்பலன் அடித்தலங்கள் கொட்டிவாய் மடித்தெடுத்துறங்கு தோல்னு 2 பேருக்கும் ஒரு துவந்த யுத்தம் நடக்கிறது, வாலிக்கும் சுக்ரீவனுக்கும். அப்ப வாலியின் மார்பை ஒரு அம்பினால் பிளக்கின்றார் ராமர். அப்ப அந்த அம்பை எடுத்துட்டு பாக்குறான், உண்மைசால் உலகுக்கெல்லாம் மூலவந்திரத்தை தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை ராம என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களால் தெரிய கண்டான். அந்த ஆரோல ராமன் எழுதியிருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ராமர் வந்து எதிர்க்க நிக்கிறார். அப்ப ராமர் மேல நிறைய அக்யூசேஷன்ஸ் தொடுக்கிறான் வாலி. அப்ப அந்த அக்யூசேஷன்ஸ்ல, ஏன்னா அவன் அஃபெக்டட் பார்ட்டி, அவனை தானே வதம் பண்ணிருக்கார் ராமர். அப்ப அவன் சொல்றான், வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தசரத சக்கரவர்த்தி வாய்மைக்காக தன் உயிரையே கொடுத்தார். தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயே. ஏனப்பா, ஒரு பக்கம் உங்க அப்பா தசரதர், இன்னொரு பக்கம் தம்பியான பரதன், நடுவுல இந்த சாண்ட்விச் மாதிரி நீ எங்கப்பா வந்த? நீ செய்தது தவறு, எப்படி அண்ணாக்கும் தம்பிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய சண்டையில நீ தலையிடலாம் அப்படின்லாம் கேட்கிறான். ராமர் இதெல்லாம் பொறுமையா இருந்து கேட்டு இருக்காரு. அப்ப வாலி அஃபெக்டட் பார்ட்டி இல்லையா? அப்ப அவன் வேற இன்னொரு விஷயம் என்ன சொல்றான், உன் பத்னியான சீதையை வந்து கடத்தி சென்று விட்டான் ராவணன், அவன் ஒரு அரக்கன், அந்த அரக்கனை வதம் செய்ய வேண்டியது உன் தர்மம். போம் வழியில் ஒரு குரங்கு கிடைத்து விட்டதென்றால் குரங்கையும் கொல்லுவது உன் தர்மமா? சொல்றான், அரக்கரோர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறோர் குரக்கினத்து அரசை கொல்ல மனுநெறி கூறிட்டுண்டோ இரக்கம் எங்கு உத்தாய் என்பால் எப்பிழை கண்டாய் அப்பா அப்படின்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றான். இங்கதான் நீங்க கவனிக்கணும் எல்லாரும். அப்ப அவன் என்ன சொல்றான், இவ்வளவு நீ வந்து ஒரு அண்ணாக்கும் தம்பிக்கும் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு நடுவுல தலையிட்டு நீ வந்து ஒரு அம்பினால என்னை பிளந்தது எதனால இருக்கும் தெரியுமா ராமா? உன் பக்கத்திலேயே இருந்து இது செய்யலாம் இது செய்யக்கூடாது என்று சொன்னவள் உன்னுடைய பத்னியான சீதை. அந்த சீதையை ஒரு அரக்கன் கடத்தி சென்று விட்டான். கடத்தி சென்று விட்ட பிறகு உனக்கு புத்தி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன். அதனால நீ இப்படி பண்ணிவிட்ட. கோயியல் தருமம் உங்கள் குலத்துதித்தோர்களுக்கெல்லாம் ஓவியத்து எழுதவண்ணா உருவத்தாய் உடமையன்றோ ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிர்தில் வந்த தேவியை பிரிந்தினை பின்னை திகைத்தனை போலும் ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல நீக்க அப்படின்னு அவன் அக்யூஸ் பண்றான். இந்த அக்யூஸ் பண்ணது எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட ராமர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு அக்யூசேஷனுக்கும் கரெக்டா பதில் கொடுத்துட்டே வர. அதை கொடுத்து முடிச்ச உடனே வாலி சொல்றான், ராமா இப்பேற்பட்ட ஒரு அழகான பதில்களை எனக்கு கொடுத்தாயே, உத்தரங்களை எனக்கு கொடுத்தாயே, அதுவும் எந்த சமயத்துல கொடுத்துட்ட? இந்த சரீரத்தை விட்டு ஆன்மா போகும் பிரிந்து போகும் சமயத்தில் கொடுத்து விட்டாயே. ஆவிபோம் மேலைவாய் அறிவு தந்து அருளினாய் அப்பா, முற்றும் நீ, மூவர் நீ, முதல்வன் நீ, மற்றும் நீ, முற்றும் நீ, எல்லாமும் நீ அப்பா, எனக்கு மோட்சம் கொடுன்னு சொன்ன உடனே வானத்து அப்புறத்துக்கு உலகத்து ஆனான், அதாவது மோட்சம் அடைந்தான்னு சொல்ற. அப்ப அக்யூஸ் பண்ணவன் வாலி சொன்னது ராமர் மீது திகைத்தனை, கன்ஃபியூஸ்டா இருக்கேன்னு. அதை பொறுமையா கேட்டுட்டு ராமர் சொன்ன பதில்களை எல்லாம் உள்வாங்கி வாலி சொல்றா, நீ செய்தது சரி, அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிட்டான். இப்போ கவிஞர் வைரமுத்து என்ன பண்ணிருக்க, ரொம்ப அழகா அந்த ஒரு வார்த்தைய திகைத்தனைங்கிற வார்த்தையை கன்ஃபியூஸ்டுங்கிறதுக்கு பதிலா எடுத்துட்டு மென்டலி சேலஞ்ச், அதாவது வந்து ஒரு ஏன்னா அவர் அதுக்கு சொல்லக்கூடிய ஜஸ்டிபிகேஷன் என்னன்னா, ராமர் செய்தது தவறாம், அது கம்பருடைய கண்ணோட்டத்திலேயே தவறாம். இப்ப கம்பரோ ராமரை பத்தி தான் எழுத வந்திருக்கார். ராமரே தவறு இழைத்து விட்டால் அந்த தவறை எப்படி மூடி மறைப்பது? அந்த தவறுக்கு ஏதேனும் ஒரு காரணம் சொல்ல வேண்டும். எந்த காரணத்தை சொன்னால் இன்றைய நாள் பாரத ஒரு நியாய சம்ஹிதா ஐஎன்சில இந்த கோர்ட்ல எல்லாம் எங்க ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஒருத்தர் மென்டலி சேலஞ்சா ஒரு குற்றம் பண்ணிவிட்டா அப்ப அந்த ஜட்ஜ் அவரை மன்னிச்சு விட்டுருவார். அதனால கம்பர் என்ன பண்ணிவிட்டாரா, ராமர் செய்த செயல் பிடிக்கவில்லை, அவரை மென்டலி சேலஞ்சுன்னு சொல்லிவிட்டா என்ன பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அவரை மென்டலி சேலஞ்ச் திகைத்தனைன்னு சொல்லிவிட்டார் அப்படின்னு வைரமுத்து அவர்களுடைய கூற்று. இது முற்றிலும் தவறானது.
ஏனெனில் திகைத்தனை என்கின்ற வார்த்தைக்கு மென்டலி சேலஞ்ச்ட் அப்படிங்கிற அர்த்தம் வரவே வராது. அந்த இடத்துல கன்ஃபியூஸ்ட் அப்படிங்கிற கான்டெக்ட்ல தான் வருது. ஏன்னா அமிர்தில் வந்த தேவியை ஆவியை, சனகன் பெற்ற அன்னத்தை, அமிர்தில் வந்த தேவியை பிரிந்தினை பின்னை, அதாவது நீ அவளை பிரிஞ்சுட்ட, திகைத்தனை போலும் செய்கை. அதனால நீ கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல, ஒருவேளை வைஃபை பிரிஞ்சுட்ட, கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருந்து என்ன அடிச்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் கண்டினியூ பண்றான். இதுக்கெல்லாம் அப்புறம் ராமர் பொறுமையா இருந்து பதில் சொன்னார். அப்புறம் அதை வாலியும் ஒத்துண்டாங்கிறது அது ஒரு பக்கம் விஷயம், அது வேற பார்க்க வேண்டாம். இது இவருடைய செயல்பாடு. இத அடியேன் பார்க்கும்போது என்ன தோன்றதுன்னா, இவர் ஒரு ஐடியாலஜியை சார்ந்தவர். இதை 2-3 இடங்கள்ல அவரே சொல்லியிருக்கார். அவர் அமரக்கூடிய மேடைகள் எல்லாமுமே அந்த திராவிடியன் ஐடியாலஜியில இருக்கக்கூடிய மேடையா தான் பெரும்பாலும் இருக்கு. அந்த திராவிடியன் ஐடியாலஜிங்கிறது ஒரு 50-70 வருஷங்களாகவே சனாதன தர்மம் என்கின்ற இந்து மதத்தில் உள்ள நம்பிக்கைகள், கோவில் சிற்பங்கள், நாம் ரொம்ப பெரிதாக மதிக்கக்கூடிய பல சம்ஸ்காரங்கள், பெரிதாக மதிக்கக்கூடிய கிரந்தங்கள், ராமாயணம், மகாபாரதம், அதற்கு நாயகர்களாக இருக்கக்கூடிய ராமன், கண்ணன், இவர்களை இழிவுபடுத்தி பேசுவதுதான் ஒரு 50-70 வருஷமா வந்துட்டு இருக்கு. அதனுடைய ஒரு அங்கமாக தான் இவர் பண்ணியிருக்கார். சோ இது he has been very true to his masters. யாரெல்லாம் இவருக்கு இந்த மாதிரி ஒரு மானிட்டரி சப்போர்ட் கொடுக்குறாளோ என்னவோ நமக்கு தெரியல, அதுக்கு ரொம்ப ட்ரூவா அது வரைக்கும் அவரை பாராட்ட வேண்டும். ரொம்ப ஆனஸ்டா ஒரு வேலை பண்ணியிருக்கார். ஆனா இவருடைய டாக்டிக்ஸ் எல்லாம் இந்து மதத்து கிரந்தங்கள்ல நடக்காது. ஏன்னா வள்ளுவராக இருந்தாலும் சரி, ஆழ்வாராதியர்களாக இருந்தாலும் சரி, கவி சக்கரவர்த்தி கம்பனாக இருந்தாலும் சரி, சனாதன தர்மம் என்னும் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கொள்கைகள், தெய்வங்கள் மீது முழுக்க முழுக்க பக்தியும் பற்றும் கொண்டவர்கள். அதனால for a handful of masses who do not know anything about the literature, they may get confused. பெரும்பாலான தமிழகத்தை சார்ந்த மக்களுக்கு குழப்பமே வராது. ஏனெனில் அத்துணை பேரும் ஆத்திகர்கள் தான். இல்ல, நீங்க சொல்லும்போது அவர் கொஞ்சம் அந்த நேரத்துல திகைப்பு இருக்கு பாருங்க. ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம திகைக்கும் போது அதுல நம்ம மன லெவல்ல மனரீதியா பாதிப்பு ஏற்படும். அந்த மனரீதியா பாதிப்பு ஏற்படும் போது தவறு செய்ய தூண்டி விட்டதா அப்படின்னு அவர் அப்படி ஒரு இன்டர்பிரேஷன் பண்றாரு. நீங்க அவர் சார்ந்த திராவிட இயக்கம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த விஷயத்துல அவரை அப்படி ஒரு பார்வை பார்க்கிறார். அந்த பார்வையை எப்படி நீங்க தப்புன்னு சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அதிர்ச்சி இல்லையா? அதிர்ச்சி தானே அதுவும், திகைப்பு, அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியில மனிதனுக்கு மனசு மயங்குது. அந்த மனசு மயக்கத்துல ஒரு தவறு செய்கிறார். அவர் அதை அப்படி பார்க்குறாரு. அதை அந்த கோணத்தை பார்க்குறாரு. அவர் அப்படி இருக்குமோ அப்படிங்கிறார் அவர். சரி, இப்ப 2-3 விஷயங்கள் ஒரு லிட்டரரி சொல்லிடுறேன். இப்ப நான் சொல்லிடுறேன். இப்போ 2000 அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு சொல்றேன். 2008 வருஷத்துல நவம்பர் மாசத்துல மும்பைல அட்டாக்ஸ் நடந்தது. அதாவது டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது. அஜ்மல் கசாப் அப்படிங்கிறவர் பிடிக்கப்பட்டார். இப்ப அஜ்மல் கசாப் இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியை கேரி அவுட் பண்ணதுக்கு அவருக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு. அவர் ஏதாவது சொல்வார், இந்த மாதிரி நடந்துட்டோம், அந்த மாதிரி நடந்துட்டோம், அதனால நான் நடந்தேன், இதெல்லாம் சொல்வார். இப்ப அந்த அஜ்மல் கசாபை பிடிச்சுட்டான். அந்த அஜ்மல் கசாபை பிடிச்சு கோர்ட்ல போகும்போது நீதிபதி கேட்பார், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ண? அப்போ அந்த அஜ்மல் கசாப் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, உங்கள் நாட்டு தலைவர் மன்மோகன் சிங், அவரை கண்டால் எனக்கு பிடிக்காது, அவர் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுவேள்? உடனே பார்த்தீர்களா, அஜ்மல் கசாப் சொல்லிவிட்டார் மன்மோகன் சிங்குக்கு புத்தி சுவாதீனம் இல்லையாம் அப்படின்னு சொல்வேல. அதே மாதிரிதான் ராமாயணத்திலையும் தன்னுடைய தம்பி செய்த சரணாகதியை ஏற்காதவன், தம்பியின் பத்னியை பெண் என்று பாவிக்காமல் தன்னுடைய மகள் என்று எண்ணம் கொள்ளாமல் அவள் மீது தவறிழைக்க வேண்டும் என்று நினைத்த ஒருவனை ராமன் சுக்ரீவன் மூலமாக வாயிலாக அவனை வியாஜமாக வைத்துக் கொண்டு அம்படிச்சார். அந்த அஃபெக்டட் பார்ட்டியா இருக்கக்கூடிய தவறிழைத்த வாலி ராமரை பார்த்துட்டு திகைத்தனை போலும்னு சொல்றார். பார்த்தீர்களா, வாலியே சொல்லிவிட்டார், ஆதலால் கம்பர் சொன்னாருன்னு சொல்வேளா? கம்பர் சொல்லவில்லை, கம்பன் வாலி என்ன சொன்னாருங்கிறத சொல்றார் முதற்கண். ரெண்டாவது, இப்போ ஒரு அக்யூஸ்ட் பார்ட்டி யார் அங்க தவறு இழைத்திருக்கிறாரோ அவர் சொன்னா இது ஒரு பெரிய விஷயம் ஆகாது. மூணாவது, அந்த சந்தர்ப்பத்துல ஆவியை, சனகன் பெற்ற அன்னத்தை, அமிர்தில் வந்த தேவியை திகைத்தனை போலும்னா கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்னு அர்த்தம். அது யாருக்கு வேணாலும் வரலாம் சார். இப்ப உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராதா? இஃப் யூ கெட் கன்ஃபியூஸ்ட் இன் யுவர் லைஃப், உங்களுக்கு ஏதோ சந்தர்ப்பவசமா லைஃப் ஏதோ கன்ஃபியூஷன் வருதுன்னா நீங்க என்ன மென்டலி சேலஞ்சா? கம்பர் என்னவோ இவர் மென்டலி சேலஞ்ச்னு சொல்லி அதை அவருக்கு ஒரு ஐபிசி சட்டப்பிரிவு வேற சொல்றாரு. அந்த ஐபிசி சட்டப்பிரிவு படி கம்பர் ரொம்ப அழகா இந்த லா சூட் எல்லாம் படிச்சுட்டு ராமரை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவரை பைத்தியம்னு சொல்லிட்டாராம். எப்படிதான் அவர் சொல்றாரு. அப்படிலாம் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே வரலையே.
இந்த இடத்துல நான் ஒண்ணு கேட்கிறேன். நம்ம வீட்லயே பெரியவங்க அம்மா ஸ்தானத்துல அப்பா ஸ்தானத்துல இருக்கவங்க, ஏன்பா நீ இவ்வளவு படிச்சிருக்க புத்தி கெட்டு போயிடுதான்னு கேட்பாங்க இல்லையா? நமக்கு உடனே புத்தி கெட்டு போச்சுன்னு அர்த்தம் இல்ல. புத்தி கெட்டு போச்சா அப்படிங்கிறாங்களே, அந்த மீனிங்ல தான் அவர் சொல்றாரு வைரமுத்து அவர்கள். புத்தி கெட்டு போயிடுச்சா அப்படின்னா, இவ்வளவு விஷயம் தெரியும், இவனுக்கு புத்தி கெட்டு போய் இந்த காரியத்தை பண்ணிட்டி அப்படிங்கிறாப்புல அவர் சொல்றாரு. கரெக்ட். இப்ப நீங்க சொல்ற மாதிரியே ஒருவேளை அர்த்தம் வச்சிருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்க படியே நான் வரேன், அதாவது கவி பேரரசு வந்து இப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு. அப்படி சொல்லியிருந்தாலும் அது வாலியினுடைய கூற்று, கம்பன் அதை சொல்லவில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை கவிதையா எழுதும்போது அந்த வாலி சொன்ன விஷயமா தான் நம்ம அதை பார்க்க வேண்டுமே இல்லைய, கம்பன் சொன்ன விஷயமா பார்க்க கூடாது. ரெண்டாவது, இப்ப நான் முதல்ல என்ன சொன்னேன், நீங்க சொல்ற அர்த்தம் படியே வச்சுட்டாலும், ரெண்டாவது நான் சொல்றது என்னன்னா, அந்த மாதிரி அர்த்தமே அந்த இடத்துல வரல. இப்போ ஒரு 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 அக்யூசேஷன் இவர் சொல்லக்கூடியது என்னன்னா, அவர் புத்தி பேதளித்து விட்டது அப்படின்னு வந்து கம்பர் வந்து ராமன் செய்த தவறு, அதை தவறுன்னு முதல்ல இவர் ஒத்துக்கிறார். இதுல என்னன்னா, வாலி மீது இருந்த தவறு, அவன் செய்த தவறை இவர் ஒத்துக்கவே இல்லை வைரமுத்து அவர்கள். ராமர் செய்தது தவறுன்னு ஒத்துண்டு அப்புறம் வந்து இவர் சொல்றதை ஜஸ்டிஃபை பண்றாரு. அதுவே தப்புங்கிற. கம்பர் செய்த ஒரு பாடலில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு தவறான அர்த்தத்தை கற்பித்து மக்களின் மனதை குழப்புவது வந்து, இப்போ அது அவர் ராமர் திகைக்கவில்லை, நம்மளை திகைக்க வைக்கிறார் இவர். திகைத்தனை போலும் செய்கை அப்படின்னு சொல்லிட்டு, ராமர் ஒரு நாளும் திகைக்கவில்லை, அவன் அவதார புருஷன், மரியாதா புருஷோத்தம். நம்மள வந்து குழப்பறார் போட்டு. அதனால நம்ம குழம்பாதவர்கள் பல பேர் இருப்பா. குழம்பக்கூடியவர்களுக்கு உங்கள் வாவ் தமிழா வாயிலாக நான் சொல்லுவது என்னென்றால், வாட் ஹி சேஸ் இஸ் அப்சல்யூட்லி ஃபேக்சுவலி இன்கரெக்ட். தமிழ் அறிஞர்கள் கிட்ட, சரி நான் சாதாரணப்பட்டவன், ஏதோ ஒரு உபன்யாசகன், தமிழ் அறிஞர்களை கேட்டாலும் அவர்கள் இதை தான் சொல்வார்கள். ஏன் இலங்கை கம்பபாரதி ஜெயராஜ் ஐயா அவர்கள் வந்து இதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இது அவர் பேசினது தப்பு தான், இந்த மாதிரி அர்த்தம் வராதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி மகான்கள், ஏதோ நான் ஏதோ சின்ன பையன் சொல்லிவிட்டா நீங்க நம்பலாம் நம்பாம இருக்கலாம். இலங்கை ஜெயராஜ் ஐயா கூடவா சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி? அவர் சொல்றாரு இது தவறு, வைரமுத்து சொன்ன அர்த்தம் தவறு, அந்த இடத்துல அந்த மாதிரி அர்த்தத்துல வராது. அடியன் புலவர் கீரன், ஈவா ஜெகநாதன் போன்ற மகான்களுடைய கட்டுரைகள் பேருரைகள் எல்லாம் கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். அந்த மாதிரி அர்த்தம் எந்த இடத்துலயும் வரல. சரி, வைரமுத்து அவர்கள் வந்து அடிக்கடி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. ராமாயணம்ங்கிறது புராணமா அல்லது மானுட பிறவியா? ராமர் இது மானுட பிறவி தானே? இது இந்த கதை நடக்கிறதெல்லாம் மானுட பிறவியில் நடக்கிற விஷயங்கள் தானே? கரெக்ட். அதாவது சர்வலோகேஸ்வரன் நாராயணன் சமஸ்த வஸ்து விலட்சணம் முடிச்சுடுறேன். அப்பேற்பட்ட பகவான் பரமாத்மா சேதனோஜீவனம், சாதாரணப்பட்ட உங்களை போல் என்னை போல் இருக்கக்கூடியவர்களுடைய ஆத்மா கரையேற வேண்டும், மோட்சம் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு மனித உடலை தாங்கி கொண்டு வந்தார், மனுஷாவதாரம் எடுத்தார். அதனால பகவான் எடுத்த எத்தனையோ அவதாரங்கள், ஏன்னா மத்ஸ்யமா அவதாரம் எடுத்திருக்கார், கூர்மமா எடுத்திருக்கார், வராகமா எடுத்திருக்கார், எத்தனையோ அவதாரங்கள்ல மனுஷனாக எடுத்த அவதாரங்கள் பற்பல. அதுலயும் பூர்ணாவதாரங்கள் ஒரு சில. அந்த ஒரு சில பூர்ணாவதாரங்களில் ஒன்று கிருஷ்ணாவதாரம், ஒன்று ராமாவதாரம். ஏனைய பூர்ணாவதாரங்கள் இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுல ராமாயணத்தில் வரக்கூடிய ராமன் என்பது பகவான் செய்த பூர்ணாவதாரம், மனிதனாக அவர் எடுத்த அவதாரம். இதை யாரும் மறுக்கலையே. இன்ஃபேக்ட் கம்பர் வந்து அவ்வளவு வசதியா சங்கு சக்கர குறி உள்ள தடக்கையிலும் தாளிலும்னு தாரை வந்து வாலி கிட்ட சொல்ற மாதிரி ஒரு பாடல் இருக்கு. அதாவது வந்து இருகை வேழத்து ராகவன் தன் கதை, தனிகை மீண்ட தைரதன் தான் பொருள், குருகைநாதன் குறைக்கடல் காப்பதே இவர், கஜேந்திரனுக்கே மோட்சம் கொடுத்தவர், அவர்தான் இன்று கோசலையின் பிள்ளையாக தோன்றினார். இன்னொரு இடத்துல சொல்றார், சுற்றத்தார் தேவரோடும் தொழநின்ற கோசலையை தொழுது நோக்கி குற்றத்தார் குறிசெல்லவர் ஆர் என்ன குகன்வெனவ கோகவேகன் முற்றத்தான் முதல் தேவி மூவுலகும் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்றான்னு கம்பருடைய பாடல். அதுல என்ன சொல்றார், மூவுலகையும் படைத்தவன் பிரம்மா, அந்த பிரம்மாவையே தன் நாபி கமலத்தில் படைத்தவன் நாராயணன், அந்த நாராயணனை தன் வயிற்றில் ராமனாக தாங்கிய கோசலை இவள் அப்படின்னா கம்பர் ஒத்துக்கிறார் இவர் சர்வலோகேஸ்வரன். இப்ப சர்வலோகேஸ்வரன் நம்மை முன்னேற்றுவதற்காக ஒரு மனுஷாவதாரம் எடுத்திருந்தார். வைரமுத்து மனுஷாவதாரம் இல்லைங்கிறாரா ஆமாங்கிறாரா? இல்ல, அவருக்கு தெரியாது. அவர் கேட்கிறாரு, எது நம்மள கேட்கிறாரு, அவர்கிட்ட அவர் நம்மள கேட்கிறாரு இல்லையா, ஆத்திகர்கள் கிட்ட கேட்கிறாரு இல்லையா. ஆத்திகர்கள் நம்புவது சர்வலோகேஸ்வரன் மனுஷனா அவதாரம் எடுத்திருக்கார்,
அந்த மனுஷனாக இருந்து பல பல சாதனைகளை செய்து இப்படித்தான் வாழ வேண்டும் ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற விஷயங்கள்ல அதெல்லாம் போய் வைரமுத்து கிட்ட சொல்லுங்க. ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் தமிழ் கலாச்சாரம், ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்படின்லாம் சொல்லியிருக்காருங்கிறதையும் அவர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா பாவம் அவர் ஆத்திகர்கிட்ட கேட்கிறாரு இல்லையா. இதெல்லாம் தான் அவருடைய கொள்கைகள். அதன்படி மனிதன் வாழ்ந்து எல்லா பெண்களிடத்திலும் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் நினைத்தார் ராமர். அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம். எவ்வளவோ விஷயம் இருக்கு எனக்கும் வைரமுத்துக்கும் எடுத்துக்கிறதுக்கு. சோ மனித அவதாரம் எடுத்தாருன்னா அவர் இந்த மாதிரி தவறுகள் பண்ணிருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி அவசரப்பட்டு வில்லு விட்டு இருக்கலாம் இல்லையா? இதுல அவசரப்பட்டு வில்லு எடுக்கிறதே இல்ல. இப்போ நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். இப்போ போலீஸ் ஒரு என்கவுண்டர், ஏதோ ஒரு பெரிய ஒரு ட்ரக் டீலர் எல்லாம் இருக்கா. இப்ப அவர்கள் கிட்ட போய் பிடிங்க சார், உங்க கையில ஒரு கன்னு, என் கையில ஒரு கன்னு, 2 பேரும் ஷூட் பண்ணி பார்க்கலாம் யார் முதல்ல போறான்னு சொல்லுவாங்க. ஹைட் அவுட்ல போய் திருட்டுத்தனமா போய் அவரை ஷூட் பண்ணுவாரா? என்கவுண்டர் எப்படி நடக்கும் நீங்க சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப தெரியாது. நீங்க எப்படி என்கவுண்டர்? தவறு இழைத்தவர்களை எப்படி, இப்ப டெரரிஸ்ட் எல்லாம் எப்படி பிடிக்கிறா? அவ கையில போய் வெடிகுண்டு எல்லாம் கொடுத்துட்டு நீங்க ஒண்ணு போடுங்க நான் ஒண்ணு போடுறேன், யார் ஜெயிக்கலான்னு பாக்கலாம், யார் உயிரோட இருக்கலாம்னு பாக்கலாம். ஹைட் அவுட் இந்த மாதிரி ஷூட் அவுட் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி தம்பி ஒரு பெண் கிட்ட அபச்சாரப்பட்டிருக்கார் இந்த வாலி. தம்பி சரணாகத்தின்னு வந்தவனுடைய அந்த வார்த்தையை ஏற்கவில்லை. சீதை என்கின்ற ஒரு பெண் கூக்குரல் இடுகின்றாள், அம்மா ஐயோ யாராவது இருக்கலா என்ன காப்பாத்துறதுக்குன்னு. அப்ப அது வாலி காதுல விழருது. இப்ப வாலி என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ ஒரு பெண்ணுக்கு தவறு இழைக்கின்றானே இந்த ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சண்டை போட்டிருக்கணும். அவன் என்ன பண்ணிவிட்டா ஒப்பந்தம் பண்ணிக்கிறான். ராவணா, நீ ஒரு பெண்ணிடத்தில் தவறாக நடந்து கொண்டால் நான் நடுவே வரமாட்டேன், நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா நீ கேள்வி கேட்கக்கூடாது. அதனால்தான் இவன் தம்பியுடைய வைஃப் கிட்ட தப்பா நடக்கும் போது ராவணன் கேள்வி கேட்கல. ராமனுடைய பத்னி சீதையை கடத்தி சென்ற ராவணனை வாலி தடுக்கவில்லை. இந்த மாதிரி ஒரு எம்ஓயு, இப்படி எல்லாம் ஒரு எம்ஓயு சைன் பண்ணிப்பாடா, மெமராண்டம். நான் தப்பு பண்ணா நீ கேள்வி கேட்கக்கூடாது, நீ பண்ணா நான் கேட்க மாட்டேன். இந்த மாதிரி இருக்கக்கூடியவனை ராமர் எப்படி ஷூட் அவுட் பண்ணிருக்கணும் சொல்லுங்க? கையில கொடுத்துட்டோம், இந்தாப்பா நீ ஒரு ஆயுதம் வச்சுக்கோ, நான் ஒரு ஆயுதம் வச்சுக்கோன்னு சொல்லியிருக்க முடியும். அவர் மறைந்து நின்று கொன்றாரே ஒழிய பின்னிருந்து கொல்லவில்லை. ஏனெனில் வாலி அடிக்கடி சொன்ன வார்த்தை, நான் மிருகம், நான் மிருக ஜாதியை சார்ந்தவன். மிருகத்தை வேட்டையாடுவது எப்படி? மறைஞ்சுன்னு தான் வேட்டையாடுவா. யாராவது ஹண்டிங்க்கு போகும்போது முன்னாடி இருந்து சிங்கத்தை பார்த்து, சிங்கமே நீ ஒரு வாள் பிடித்துக்கொள், நான் ஒன்று பிடித்துக் கொள்கிறேன், யாரு சண்டை போடுறோமோ ஜெயிக்கிறான்னு ராமர் செய்தது எப்படி தவறாகும்? அவருக்கு எப்ப நாத்திகர் என்று சொல்லிவிட்டாரோ அப்போது ராமன் மீது பற்று இல்லாத. ஏன்னா அவருக்கு ராமன் ஒரு கதாபாத்திரம்னே தெரியாதே, அது யாதோ ஒரு கதைன்னு தானே படிக்கிறார் அவர். இது ஒரு பக்தி நூல். எப்போ உங்களுக்கு இப்போ நான் எனக்கு ஜீசஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் எதுக்கு ஜீசஸ் பத்தி விமர்சனம் பண்ணணும்? நீங்க யோசிச்சு பாருங்களேன். எனக்கு காப்பிய சுவைக்காக படிக்கலாம் இல்ல, காப்பிய சுவைக்காக படித்தால் அது அந்த காப்பிய சுவையோடு இருக்க வேண்டும் இல்லையா? அந்த திகைத்தனைங்கிற வார்த்தை அந்த இடத்துல கன்ஃபியூஸ்ட் தான் வருது. இவர் எதுக்கு இந்திய சட்டத்தை கொண்டு ஐபிசி சட்டம் எல்லாம் கொண்டு இதெல்லாம் எடுத்திருக்காரு கம்பரங்க. இவருடைய எண்ணத்தை கம்பன் மீது சுமத்துவதற்கு இவருக்கு என்ன உரிமை? இல்ல, அது ஒரு லைட்டர் வெயின்ல தான் அந்த இடத்த சொல்றாரு. லைட்டர் வெயின்ல சொன்னாலுமே இப்ப நான் கூட பல விஷயங்கள் சொன்னேன் எல்லாருக்கும். தண்டனை சட்டம் மட்டும் லைட்டர் வெயின்ல சொல்றாரு. இப்ப அவர் சொல்லும் போது லைட்டர் வெயின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, நீங்க உங்களுக்கு வைரமுத்து மீது ஏதோ அவர் கவிதைகள் மீது பற்று இருக்கலாம், அதனால நீங்க அவர் சொன்ன ஒரு வார்த்தையில ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துட்டு இதை லைட்டர் வெயின்னு நீங்க இன்டர்பிரேட் பண்ணீங்க. He never mention அந்த ஸ்பீச்ல அவர் எங்க லைட்டர் வெயின்னு சொல்ற சொல்லல. அவர் அப்படிதான் எடுத்துக்கிறார் அந்த இடத்தை மட்டும். அது அப்படி பார்த்தா எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பிற மதங்களை சொல்லிவிட்டு நான் லைட்டர் வெயின்ல சொல்றேன்னு சொல்லலாம். அதுக்காக அவ தலை வெட்டாமையா இருப்பா? இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நான் பேசுறேன். நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் இருக்கு பாருங்க, கோயில்கள்ல சில கொலைகள்லாம் நடக்கும்போது பப்ளிக் என்ன பேசுவாங்கன்னா, கோயில் சன்னதியிலே இது நடக்குது, ஏன் அந்த கடவுள் காப்பாத்தல? சமீபத்துல அஜித்னு ஒருத்தர் செக்யூரிட்டி அந்த கோயில், அம்மன் கோயில் பின்னாடியே அடிச்சே கொல்லப்பட்டார் அவர். அது ஒரு பெரிய போலீஸ் கேஸா போய் நடந்துட்டு இருக்கு. See, if it is related to justice and jurisdiction, அதுக்கு என்ன போலீஸ் விசாரணை நடக்க வேண்டுமோ என்ற விதத்தில் அது கோர்ட்டுக்கு போக வேண்டுமோ நடக்கணும். இல்ல, கோயில் பக்கத்திலேயே ஏதாவது நடக்கும்போது ஏன் அந்த கடவுள் பார்க்கல அப்படிங்கிற ஒரு காமன் மேனோட வியூ ஒண்ணு அடிக்கடி நமக்கு கேள்விப்பட்டோம், பாக்குறேன். இதை நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? இது கோவில்னு இல்ல, சர்ச், மாஸ்க் எந்த ஒரு இடத்துல நடந்தாலுமே தவறுதான் ஒன்று. ரெண்டாவது, பகவான் வாட்ச்மேனா எந்த இடத்தையும் வேலை பார்க்கல. அவர் நமக்கு ஒரு ஞானம்னு கொடுத்திருக்கார், விவேகம்னு ஒரு விஷயம் கொடுத்திருக்கார். இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது பேசலாம், இது பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விவேகத்தை கொடுத்திருக்கார். அப்படி கொடுக்கும்போது அந்த ஒரு சின்ன ஃப்ரீ வில்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கிறதுலதான் இருக்கு. இப்ப பகவான் அப்படி பார்த்தீர்கள் என்றால், திரௌபதிக்கு வஸ்திராபகரணம் நடக்கும்போது பெருமாள் அந்த பக்கத்திலேயே இல்லையே.
அவரோட நாமம் மட்டும்தானே அவர் நாக்குல இருந்தது. கிருஷ்ணரா பக்கத்துல இருந்தார். அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடக்கும்போது பெருமாள் வந்து எல்லாத்துக்கும் வாட்ச்மேனா பக்கத்துல இருக்க மாட்டார். நமக்கு அந்தரியாமையா இருந்து சாட்சியா இருக்கார், விட்னஸா இருக்கார். அவ்வளவுதான். அவர் அதுக்கும் மேல என்ன சொல்றார், மனிதா நான் உனக்கு வந்து சாஸ்திரம் கொடுத்திருக்கேன், உனக்கு நான் வந்து விவேக ஞானம் கொடுத்திருக்கேன், நீ பாத்துக்கோ, அதன்படி நடந்துக்கோங்கிற. சோ இதுல வந்து ஐ டோன்ட் திங்க் ஏன் பகவான் வந்து அந்த தவறு இழைக்கும் போதே பக்கத்தில் வரவில்லை அப்படின்னா நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவோம். யாராவது இப்போ ஒரு உடம்பு வந்துருத்துன்னு வச்சுக்கோ, ஜாண்டிஸ், ஏன் ஜாண்டிஸ் வர வரைக்கும் பகவான் பார்த்து கொண்டிருந்தார்? ஜாண்டிஸ் வராமல் தவிர்த்திருக்கலாமே, எதுவுமே தவிர்த்திருக்கலாம், நம்ம பிறக்காமல் கூட தவிர்த்திருக்கலாம். இல்ல பிறவிங்கிறது இருக்கிறதுனாலதானே இவ்வளவு நோய் வருது. இத பண்ணிருக்கலாம் அதை பண்ணிருக்கலாம்னு நம்ம பகவானை சொல்லும் போதோ எல்லாமே அவர் பண்ணிருக்கலாம். பட் ஆனா அவர் ஒரு சாட்சியா இருக்கார். உலகத்தை படைச்சுட்டார், நம்மள படைச்சாச்சு, நமக்கு ஒரு சரீரம் கொடுத்தாச்சு, தெரிஞ்சுக்க வேண்டிய சாஸ்திரங்களை கொடுத்தாச்சு, அணுக வேண்டிய ஆச்சாரியர்களை கொடுத்தாச்சு. அதுக்கும் மேல நம்ம ஃப்ரீ வில்ல எப்படி வேலை பண்றோம், அதை வந்து நன்னா யூஸ் பண்றோமா, நன்னா யூஸ் பண்ணலையா அப்படிங்கிறது அது நம்ம கையில இருக்கு. சார், பல விஷயங்களை மிக தெளிவாக பேசுறீர்கள். மிக நன்றி சார்.